அடுத்த கட்ட உச்சப்போருக்கு தயாராக இருக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் டொனால்ட் ட்ரம்பையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் மிரட்டி பதிலடிகளை வழங்கிய ஈரானினுடைய உச்ச தலைவர் காசாவில் இருக்கக்கூடிய அரைவாசி மக்களை லிபியா நாட்டிற்கு இடம்பெயர்த்துவதற்கு மும்முரமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் யமன் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களும் யமனினுடைய பதிலடிகளும் அரபு லீக் மாநாட்டிலே துரோகி அப்பாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் யமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யமனினுடைய ராசிசா எரிபொருள் துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் ஹுதைதா துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சில தீவுகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு 2 நாட்களுக்கு முன்பே குறித்த பிரதேசங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்தது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் யமனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது என டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாகவே 2 தினங்களுக்கு முன்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ராசிசா துறைமுகத்தையும் ஹுதைதா துறைமுகத்தையும் ஏனைய மூலோபாய பிரதேசங்களையும் பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ராசிசா துறைமுகத்திலும் ஹுதைதா துறைமுகத்திலும் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கிகளையும் இடமாற்றம் செய்தார்கள். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை யமன் ஹவுதிகள் சந்திக்கவில்லை. ஏற்கனவே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டு சிதைத்திருந்த அதே பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலினால் 12 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக யமனினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் நெகவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் 2 யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்திருந்தார்: நாங்கள் யமன் ஹவுதிகளின் 2 துறைமுகங்களை முழுமையாக தாக்கி அளித்துள்ளோம். இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. இதற்கு பிறகு நாங்கள் யமன் ஹவுதிகளின் ஒட்டுமொத்த கட்டமைப்புகளையும் சிதைக்கக்கூடிய வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி உள்ளோம் என நெட்டன்யாஹூ குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று யமன் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நிறுத்தாவிட்டால் இதற்கு பிறகும் செங்கடல் முற்றுகையினையும் மேற்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டால் நாங்கள் யமன் ஹவுதிகளின் தலைவரான அப்துல் மலிக்கை படுகொலை செய்து விடுவோம். எங்களுடைய எந்த ஒரு எதிரியையும் நாங்கள் விட்டு வைக்கப் போவதில்லை. எதிர்ப்பு அச்சுக்களுடைய அனைத்து தலைமைகளையும் நாங்கள் முழுமையாக அளிப்போம். யமன் ஹவுதிகளின் தலைமைகளையும் நாங்கள் முழுமையாகவே அளிப்போம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த மிரட்டல்களை தொடர்ந்து யமன் அரசியல் பிரிவினுடைய உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார்: காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முற்றுகையை நிறுத்தி இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்தும் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஒருபொழுதும் நிறுத்தப் போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுக்காக நாங்கள் எவ்வளவு விலைகளை வேண்டுமானாலும் செலுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களினால் எதுவுமே மாறப்போவதில்லை. இந்த தாக்குதல்களுக்கான பதிலடிகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்கு வழங்குவோம். தலைவர் அப்துல் மலிக்கை படுகொலை செய்ய போவதாக நெட்டன்யாஹூவும் அவருடைய அதிகாரிகளும் மிரட்டுகின்றார்கள். தலைவர் அப்துல் மலிக்கை படுகொலை செய்வதற்காக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பல வருடங்களாக முயற்சி செய்து வருகின்றன. இது ஒன்றும் எங்களுக்கு புதிய பிரச்சனையே அல்ல. தலைவர் அப்துல் மலிக்கை படுகொலை செய்வதாக கூறும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிரட்டல்கள் பயனற்ற ஊடக பிரச்சாரமாகவே அமைந்துள்ளன. மேலும் நாங்கள் எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் பயப்பட போவதுமில்லை, பின்வாங்க போவதுமில்லை என முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சனாவினுடைய சர்வதேச விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த விமான நிலையத்தினை முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தது. இருப்பினும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் வெறும் 10 நாட்களுக்குள்ளேயே குறித்த விமான நிலையத்தினை முழுமையாக மீள கட்டமைத்து விட்டார்கள். இன்றைய தினம் சனா சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டு விமான போக்குவரத்துகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மகிழ்ச்சியோடும் வெற்றி களிப்போடும் அமெரிக்காவுக்கு திரும்பிய டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார்: நான் எப்போதும் பணம் சம்பாதிப்பதில் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றேன். நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி அடைந்து கொண்ட நஷ்டங்களை தற்போது நான் சரி செய்து விட்டேன். நாங்கள் உக்ரைனுக்கு செலவழித்ததை விட 12 மடங்கிற்கும் அதிகமான பணத்தினை தற்போது நான் கொண்டு வந்துள்ளேன். அதுவும் வெறும் 4 நாட்களுக்குள்ளே $4 டிரில்லியன் கொண்டு வந்துள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இன்றைய தினம் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் மத்திய கிழக்கிலே அமைதியை ஏற்படுத்துவதன் மூலமாக அதிகளவான வாய்ப்புகளையும் இலாபங்களையும் அடைந்து கொள்ள முடியும். நாங்கள் அவசரமாக ஈரானினுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரானினுடைய கதையை முடித்ததும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே முதலீடுகளை நாங்கள் பல மடங்கினால் அதிகரிக்க வேண்டும். ஈரானினுடைய கதையை முடித்ததற்கு பிறகு புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்க வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தொழில்நுட்ப துறையில் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள். இஸ்ரேலியர்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப தளங்களை கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகமும் தற்போது நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஐக்கிய அரபு அமீரகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றே சவுதி அரேபியாவும் கத்தாரும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கியும் புதிய தொழில்நுட்பத்தை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரபு நாடுகளோடும் அவர்களுடைய வளங்களோடும் இஸ்ரேலும் ஒன்றிணைவது ஒரு மிகப்பெரிய வரமாகவே மாறப்போகின்றது. இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்றிணைந்து உருவாக்கப் போகின்ற சந்தையானது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சந்தையாகவே அமைய போகின்றது. தற்போது ஐரோப்பிய சந்தையானது வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. இதனால் இஸ்ரேலோடு உருவாக்கக்கூடிய இந்த அரபு நாட்டு சந்தையானது ஐரோப்பிய சந்தையையும் வெற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சந்தையாகவே மாறப்போகின்றது. இஸ்ரேலும் இந்த அரபு நாடுகளும் ஒன்றிணைவதன் மூலமாக எவ்வளவு மிகப்பெரிய பொருளாதார வர்த்தகத்தினை மேற்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக இந்த ஒன்றிணைவின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்தப்பட போகின்றன. தற்போது சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இளம் தலைமைகளே காணப்படுகின்றார்கள். முந்தைய தலைவர்களை போலல்லாமல் இவர்கள் நவீன சிந்தனையை கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்கள் ட்ரம்பை போன்று மிகப்பெரிய வியாபார திட்டங்களையும் வைத்துள்ளார்கள். எனவே நிச்சயமாக நாங்கள் ஈரானினுடைய கதையை முடித்ததற்கு பிறகு, ஈரானினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்ததற்கு பிறகு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஐரோப்பாவை விட மிகப்பெரிய சந்தை ஒன்றினை உருவாக்குவோம் என ஸ்டீவ் விட்கோஃப் ஊடக நேர்காணலின் போது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஈரானுக்கு நாங்கள் ஒரு முன்மொழிவு ஒன்றினை வழங்கி இருக்கின்றோம். இதனால் அவர்கள் விரைந்து செயற்பட்டு முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் அல்லது மிக மோசமான விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டி வரும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அணுசக்தி தளங்களும் அகற்றப்பட மாட்டாது. அதனை சிவில் பயன்பாட்டுக்காக பயன்படுத்துவதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றது. எங்களுடைய அணுசக்தி தளங்கள் ஏவுகணை தளங்களையும் அளிப்பதற்கான திறன்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவற்றினை எப்போதோ செய்திருப்பார்கள். உண்மையில் எங்களுடைய தளங்களை அளிக்கக்கூடிய திறன்களை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அதனால் தான் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு விரும்புகின்றார்கள். சிலர் எங்களுடைய இராணுவ திறன்களை பற்றி முறைப்பாடுகளை முன்வைக்கின்றார்கள். எங்களுடைய ஏவுகணை திறன்களையும் முழுமையாக அளிக்க வேண்டும் என கூறுகின்றார்கள். நான் அவர்களிடத்தில் ஒரு விடயத்தினை சொல்கின்றேன். எங்களிடத்திலே இந்த ஏவுகணை திறன்களும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களும் இல்லை என்றால் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்க மாட்டோம். மேலும் எங்களுடைய ஆயுத திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் நீங்கள் சரியாக புரிந்து வைத்திருப்பதன் காரணத்தினால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே யுரேனியம் செறிவூட்டலானது எங்களுடைய உரிமையாகும். யுரேனியம் செறிவூட்டல் தளங்களை நாங்கள் ஒருபொழுதும் விற்றுக் கொடுக்க போவதில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிரட்டலான பதிலடிகளை வழங்கியிருந்தார். சமாதானத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் அதிகாரத்தினை பயன்படுத்துவதாக ட்ரம்ப் தெரிவிக்கின்றார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் மிகப்பெரிய பொய்யாகும். டொனால்ட் ட்ரம்பும் ஏனைய அமெரிக்க அதிகாரிகளும் சமாதானத்திற்காகவும் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் அதிகாரங்களை பயன்படுத்தவில்லை. மாறாக காசாவிலே பலஸ்தீனிய மக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவிப்பதற்கும் விரும்பிய இடத்திலே போர்களை நடத்துவதற்கும் அவர்களுக்கு தேவையான தலைமைகளையும் பிரதிநிதிகளையும் தெரிவு செய்து கொள்வதற்குமே அவர்கள் அதிகாரத்தினை பயன்படுத்துகின்றார்கள். அமைதியை விரும்புபவர்கள், சமாதானத்தினை விரும்புபவர்கள் ஒரு பொழுதும் அதிகாரத்தினை பயன்படுத்தவே மாட்டார்கள். காசாவிலே வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களும் குழந்தைகளும் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள். லெபனானிலே வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு லெபனான் மக்கள் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள். இதற்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் குண்டுகளையும் அமெரிக்காவே ஜியோனிச நிறுவனத்திற்கு வழங்குகின்றது. அமெரிக்காவின் அதிகாரத்தினை பயன்படுத்திய இந்த ஒட்டுமொத்த இனப்படுகொலை தாக்குதல்களும் மேற்கொள்ள கொல்லப்பட்டு வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி இந்த அரபு நாட்டு தலைமைகளுக்கு ஒரு முன்மொழிவு திட்டம் ஒன்றினை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் உதவி இல்லாமல் அரபு நாடுகளினால் 10 நாட்கள் கூட வாழ முடியாது என்கின்ற திட்டத்தினையே அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். இதனாலேயே இந்த நாடுகள் உயிர் வாழ்வதற்காக அமெரிக்காவை நம்பியுள்ளன. ஆனால் இந்த திட்டங்களும் முன்மொழிவுகளும் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களின் விருப்பம் உறுதியாகவே இருக்கின்றது. அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை விட்டு முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இந்த பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய ஊழல், போர்
போர் மற்றும் பிரிவினைகளுக்கு மூல காரணமே அமெரிக்காவும் ஜியோனிச நிறுவனமும் தான். இந்த ஜியோனிச சக்தியானது ஒரு மிகப்பெரிய புற்றுநோயாகும். இந்த புற்றுநோயை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிடுங்கி எறிந்து விட வேண்டும். ஜியோனிச ஆக்கிரமிப்பை நாங்கள் முழுமையாக அழித்துவிட வேண்டும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்காவின் உதவி இல்லாமல் அரபு நாடுகளினால் 10 நாட்கள் கூட வாழ முடியாது என்கின்ற பயத்தினை அமெரிக்க தலைமைகள் திட்டமிட்டு அரபு நாட்டு தலைமைகளிடத்திலே விதைத்துள்ளார்கள். இதனால் தான் இந்த அரபு நாட்டு தலைமைகள் உயிர் வாழ்வதற்கு அமெரிக்காவை நம்பியுள்ளார்கள் என்றும், இந்த மாயைகளில் இருந்தும் பயத்திலிருந்தும் அரபு நாடுகள் வெளிப்பட்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை துரத்தி அடிக்க வேண்டும் என்றும், ஜியோனிச ஆக்கிரமிப்பினை முழுமையாக அளிக்க வேண்டும் என்றே ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து ஈரானிய உச்ச தலைவருடைய கருத்துக்களுக்கு பிறகு ஈரானினுடைய ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமாதானத்தை பற்றி பேசுகின்றார். அதே நேரம் ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் விடுக்கின்றார். தற்போது நாங்கள் இந்த டொனால்ட் ட்ரம்பை நம்புவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய அணுசக்தி திறன்களையும் ஆயுத திறன்களையும் அறிவியல் திறன்களையும் விற்றுக் கொடுக்க போவதில்லை என ஈரானினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனவே தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது படிப்படியாக மீண்டும் அதிகரித்து வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அணுசக்தி தளங்களும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் அனைத்தும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருந்தால் ஒரு பொழுதும் அதனை ஈரானிய தலைமைகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இதனால் குறித்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்துவிடும். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு நகரப்போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய ஊடக சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசா ஒரு அருவருப்பான இடமாகவே இருக்கின்றது. தற்போது மாத்திரமல்ல, பல வருடங்களாக காசா அருவருப்பான இடமாகவே இருக்கின்றது. இதனால் காசா ஒரு சுயாதீன சுதந்திர மண்டலமாக மாற்றப்பட வேண்டும். காசாவிலே எல்லோரும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இவ்வாறானது ஒரு நிலைமை ஏற்படுவதனை நான் விரும்பவில்லை. நான் சென்ற 3 அரபு நாடுகளும் தற்போதைய காசாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே இருப்பார்கள். சவுதி, கத்தார் மற்றும் அமீரகத்தினுடைய தலைமைகள் மிகவும் கனிவானவர்கள். மேலும் அவர்கள் கனிவான பணக்காரர்களாகவும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்கள் மூலமாக தீர்வுகளை எட்ட முடியும். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே வாழ்வதற்கு விரும்புகின்றார்கள். மத்திய கிழக்கை விட்டு வெளியேறுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இதனால் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜெர்மனி, ஸ்வீடன் போன்ற நாடுகளுக்கு செல்ல தேவையில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலேயே அவர்கள் செல்வதற்கு நிறைய இடங்கள் காணப்படுகின்றன. தற்போது காசாவில் அதிகளவான மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் வெளியேறியதும் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை லிபியாவுக்கு நகர்த்துவது தொடர்பாக அமெரிக்க நிர்வாகம் மும்முரமான பேச்சுவார்த்தைகளையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதற்காக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் லிபியாவின் தலைமைகளோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது லிபியாவினுடைய பல பில்லியன் டாலர்களை அமெரிக்காவானது கடந்த 10 வருடங்களாக முடக்கி வைத்துள்ளது. இவ்வாறு லிபியாவின் பில்லியன் டாலர்களை முழுமையாக விடுவிப்பதற்கு ஈடாகவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் அரைவாசி பேரை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் பலஸ்தீனிய மக்களில் 10 லட்சம் பலஸ்தீனிய மக்களை எப்படியாவது லிபியாவுக்கு நகர்த்தி விட்டால் ஏனைய பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து விடுவார்கள் என்கின்ற திட்டத்திற்கு அமைவாகவே குறித்த திட்டத்தினை அமெரிக்க நிர்வாகம் செயற்படுத்துவதற்கு மும்முரமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் அரபு லீக் மாநாடு நடைபெற்றிருந்தது. மேலும் இந்த அரபு லீக் மாநாட்டிலே அனைத்து அடிமைகளும் ஒன்றிணைந்து காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற வெற்றி கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த அரபு லீக் மாநாட்டிலே துரோகி அப்பாஸ் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த போரை நாங்கள் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதனால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அதிகாரத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். ஹமாஸ் ஆயுதங்கள் அனைத்தையும் எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என துரோகி அப்பாஸ் அரபு லீக் மாநாட்டிலே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அடுத்து இன்று இரவுக்குள் ஹமாஸ் விட்கோஃபினுடைய திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் இன்று இரவே நாங்கள் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்து விடுவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் இன்றிரவு கத்தாரிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் காசாவிலே அவசரமாக தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் வீரியமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 179 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 450க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய மிகவும் கொடூரமான தாக்குதல்களையே மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவிலிருந்து வெளியேறக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து பலஸ்தீனிய போராளிகளும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட விரிவாக்க போருக்கு தயாராக இருப்பதாகவும் பலஸ்தீனிய போராளிகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக பலஸ்தீனிய போராளிகள் நேற்றிரவு பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருந்த சிப்பாய்களை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தாக்கிப் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அல்கசாம் படையினர் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே இயந்திர துப்பாக்கிச் சூடு தாக்குதல்கள் மூலமாக 4 சிப்பாய்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு மெர்காபா தாங்கியொன்றையும் அளித்துள்ளார்கள். அடுத்து இன்று காலை பெய்ட்ஹானூன் கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் 2 படைப்பிரிவுகளை சுற்றி வளைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மீட்பு படைகள் இலக்கு வைத்தும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அதிகாரிகளும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.